4D ஃபாலோ நம்பரு எடுத்து கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக வரும். அப்புறம் பாக்ஸ் போட வேண்டியதாக வரும். அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நாம் வந்து ஒரு ஒரு மாதம் போடுவோம், இல்லை 10 நாள் போடுவோம், அப்புறம் சோர்ந்து போய் விட்டுருவோம், இல்லை காசு இல்லாமல் விட்டுருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது நம்ம விட்ட கொஞ்ச நாளில் வந்துடும். அப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் இந்த ஃபாலோ நம்பர்ஸ் 4D எடுக்கிறது கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சிங்கிள் நம்பர் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நாம் ஏதாவது ஒன்று எடுத்து அதை சில பேர் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதை விட அது வரும்போது இன்னுமே ரொம்ப கவலையாக போயிடுது. சரி, இருந்தாலும் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தடெல்லாம் இருக்குது. அதில் ஒரு 2 மெத்தடு மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்கள். அதுபடி நீங்கள் ஏதாவது எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 3750 அப்படின்ற ஒரு நம்பரில் மார்க் பண்ணியிருக்கேன். எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 54 77 எடுக்கலாம், இல்லை 39 55 எடுக்கலாம், இல்லை இந்த 0001 ஏதாவது எடுத்துக்கலாம். 92 55 ஏதோ ஒரு நம்பரை நாம் எடுத்து அதை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தோம்னா நாம் ஏதாவது ஒரு 4D எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3750 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. அடுத்து இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் இந்த 3 நம்பரை வச்சு ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ இல்லை ஒரு நம்பரு குறைச்சியோ ஏற்றியோ ஒரு நம்பரு அடிக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு மாதம் விட்டுருங்க. ஒரு மாதம் விட்டு பாருங்கள். இந்த 750 பாக்ஸில் உள்ள 4ன்ற நம்பர் ஒரு வச்சு ஒரு பாக்ஸ் வந்துக்குது. ஓகேவா? இப்போ இதில் நல்லா கவனித்து பாருங்கள். 50 50 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், BC 50, இங்கே AB 50. ஓகேங்களா? இங்கே AB 50. அப்போ உள்ள 3 4 5ன்ற நம்பரை வச்சு 50 AC அடிக்கணும். ஓகேங்களா? 50 AC அடிக்கணும். ஏன் இதை சூஸ் பண்ணுறேன்னா, எப்போவுமே ஒரு ஃபாலோ நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏசியை கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏசியிலேருந்து தான் அதை ஃபாலோ பண்ணணுமே. ஏசியில் அடிக்கிற நம்பரு பிசிலேயோ ஏபிலேயோ அடிச்சிச்சின்னா அடுத்து அதை வச்சு அடுத்து ஃபாலோ பண்ணிடணும். எப்படின்னா, இப்போ ஒரு வேளை 73 37ன்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த 17 அதுக்கு அடுத்து எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த 71 அப்படின்ற நம்பரோட அந்த பிசியில் திரும்பி 73 அப்படின்னு அடிக்குதுன்னு வைங்களேன். அப்போ ஏசியில் ஏபியில் 17 வந்துச்சு, அப்போ பிசியில் 17 வரும் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். அதனால தான் இந்த ஏசி 70 வச்சு உங்களுக்கு இப்போ ஒரு கெஸ்ஸிங் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ 50 பிசி 50 இப்படி வந்துடுச்சு இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் உள்ள நம்பரு 5ன்னு வச்சு பாக்ஸ் போட்டு வந்துடணும். இதில் அடுத்த நாள்லேருந்தே போட்டுடணும். அதுதான் இதில். ஏன்னா மறுநாளே அடிக்கலாம், இல்லை 2 நாள் விட்டு அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு மாதம் விட்டு இந்த ஒரு மாதம் விட்டு இங்கே தான் வரணும். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் வரணும். ஆனால் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே 750 வந்திருக்கும். ஆனால் உள்ள நம்பரு 3 4 5ன்னு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 4 5 அப்படின்னு உள்ள நம்பரு 5 வந்துடுச்சு. ஆனால் அந்த 750 பாருங்கள், ஃபஸ்ட்டு 750ன்னு இருந்தது, அப்புறம் 507ன்னு இருந்தது, அப்புறம் மறுபடியும் 750 வந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள 5ன்ற நம்பரை வச்சுட்டு 750 பாக்ஸ் போட்டுடணும். 6 நம்பரு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ஃபாலோ பண்ணும்போது பாருங்கள், இங்கே ஒரு 50 பாஸ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகும். ஓகேங்களா? திரும்ப இங்கே ஒரு 50 பாஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரு அது வரைக்கும் ஏதாவது ஒன்று. இந்த பாருங்கள், 07 ஒரு சின்ன சின்ன வின்னிங் வரும். ஓகேங்களா? ஏன்னா அது இங்கே ஒரு 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே 4D அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதை விட்டுடணும். ஆனால் இங்கே பாருங்கள், 3750 5750 4750 அப்படின்னு ஒரு நம்பரு வரணும். ஓகேங்களா? ஆனால் அது இந்த மெத்தடில் போயிருந்துச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் வராது. வேணால் நீங்கள் சார்ட்டில் 4750ன்னு வந்திருக்குதான்னு பாருங்கள். நான் பார்க்கல அதை. ஏன்னா நான் இந்த மெத்தடில் எடுக்கணும் அப்படின்றதுனால அதை நான் வந்து கவனிக்கல. வந்திருக்குதா அப்படின்னு பார்த்துங்க. சரி, இப்போ இந்த 3750 இதோடு நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் திரும்ப இதே நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரு கேமுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதை நாம் பார்த்துட்டே வரணும். பாருங்கள், 70 35 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு கணக்கு என்னென்னா, இந்த 3ன்ற நம்பரை வச்சு திரும்ப அந்த பாக்ஸ் அடிக்குதா அப்படின்றது தான் நம்முடைய கணக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஜனவரி மாதம்.
திரும்பவும் பாருங்கள், அதே ஜனவரி மாதத்தில் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். அதே ஜனவரி மாதத்தில் 3570 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு 3570 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 3570ன்னா ஃபஸ்ட்டு வந்து 70 ஏசியில் வந்தது. ஃபஸ்ட்டு இங்கே 70 ஏசியில் வந்தது. இந்த இடத்துல எப்படி வந்துருச்சு அப்படின்னா 70 பிசியில் வந்துருச்சு. அப்போ இங்கிருந்தே ஃபாலோ பண்ணிக்கணும். என்னென்னு ஃபாலோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏசி 70, பிசி 70, ஏபி 70 ஃபாலோ பண்ணிக்கணும். ஏபி 70 வச்சு இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5. நீங்கள் கிட்டத்தட்ட இதை வந்து 2 வருஷம் கூட ஃபாலோ பண்ணுற மாதிரி கூட வரலாம். இது பார்த்திங்கன்னா 10 நாளுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆனால் ஒரு சிலதெல்லாம் 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் கூட ஆகும். அதாவது ஒரு சிங்கிள் போர்டு ஃபாலோ நம்பர் வந்து 30 நாளுங்க. 2D ஃபாலோ நம்பர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 90 நாள். 4D ஃபாலோ நம்பர்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். ஒரு 3D ஃபாலோ நம்பரே வந்து 150 நாள் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ நாள் தள்ளி கூட அது வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது 1 வருஷம் கூட ஆகலாம் ஒரு 4Dயை பிடிக்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் இந்த 4Dயை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஆனால் உடனே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இங்கேத்துக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 4D சூப்பராக அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? முதல்ல 3750, அப்புறம் பாருங்கள் 3570, அதாவது 3ன்ற நம்பரை உள்ளே வச்சுட்டு வெளியே 570 அப்படின்ற நம்பரை ஏபி ஏசிபிசின்ற அந்த 70ன்ற நம்பரை கரெக்டாக வரணும். அதுதான் கேமு. கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொன்று பார்த்துருவோம். அது அங்கேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரியும் வீடியோ லென்த்தாக போகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து இது படப்படன்னு சொல்லவோ இல்லை வேகமாக சொன்னாலோ சிலது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்களா? ஏன்னா சார்ட்டை வந்து நாம் எடுத்துட்டோம். இதில் எப்படி கேம் போகுது அப்படின்றத பார்த்தாகணும். அப்போனா அது கொஞ்சம் பொறுமையும் வேணும். இல்லைங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள் 8928 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. 8928. அடுத்து இந்த 8928ஓட ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ இல்லை இங்கே கேப்பில் வந்து 2ன்னு இருக்குது. இந்த 2க்கு 4, 7 ஏதாவது ஒரு நம்பரு அடிக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே நம்பரு எப்படி அடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மாதம் விட்டு அடிச்சிருக்கோம். ஒரு மாதம் இல்லை, 3 மாதம் விட்டு அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் 8894 அப்படின்னு இருக்கும். அதில் 8894. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 8897ன்ற நம்பரு பாக்ஸ் அடிக்கிறோம். 8894ன்ற நம்பரை. ஆனால் அந்த பாக்ஸ் அடிக்கிறது 12 நம்பர். 12 நம்பரும் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா காசு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இல்லாத பட்சத்தில் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மேக்ஸிமம் இது 3 மாதம்னு வந்ததில்ல, மார்க் பண்ணுற பாருங்கள், இது 3 மாதம் வந்தது இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதம் இல்லைன்னா 6 மாதம் இல்லை 9 மாதம் இது வரைக்கும் கூட அது இழுக்கலாம். 1 வருஷம் கூட போகலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து 3 மாதம் விட்டு வந்தது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறுநாள்லேருந்தே ஃபாலோ பண்ணணும். அதுதான் கேமு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன வரணும்னா 98, அதாவது 988ஓட 7ன்ற பாக்ஸ் வரணும். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. ஓகேங்களா? புரியுதா? பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு கேம் புரிஞ்சுதா பாருங்கள். மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ நம்பருக்கு 5, 8, 7, 2, 4 வச்சு தான் சொல்கிறது. ஆனால் சொல்லணும்னு இன்னும் நிறைய மெத்தட் எடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு அப்புறமா எதுவுமே வின்னிங் இல்லாமல் நின்றுடுவோம். அதுதான் நான் வந்து கொஞ்சம் பயப்படுறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 98, 78ன்ற நம்பரு. ஆனால் இதில் இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த 88 பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வந்து 2 ஒன்றா வந்திருக்கு. இங்கே 2 தனித்தனியாக வந்திருக்கு. அப்போ திரும்ப அது 2ம் தனித்தனியாக தான் வரும். பாருங்கள், அதே மாதிரி 88 தனித்தனியாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிங்கன்னா அந்த 88 தனித்தனியாக வச்சு அதிகமாகவும் சேர்த்து வச்சு கம்மியாகும். அதாவது இங்கே பாருங்கள் 8 வந்து இந்த ஓரமாக அந்த ஓரமாக இருக்குது. இங்கே 8 சென்ட்ரலில் இருக்குது. அப்போ திரும்ப இந்த 8 ஏதோ ஒரு 2 பக்கம் பிரிஞ்சு தான் நிற்க போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி யோசித்து பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன்,
இந்த 88 98லேயே அடுத்த நம்பர் திரும்பவும் பாருங்கள், அந்த 89 82 அப்படின்னு அதே பாக்ஸ் அடிக்குது. அதே பாக்ஸ் அடிக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரே பாக்ஸு திரும்பவும் இங்கே 5 மாதம் கேப்பில் இருக்குது. மறுபடியும் 5 மாதத்துக்குள்ளேயே இந்த நம்பரு அடிக்க போகுதுன்ட்டு ஒரு 2 மாதத்துலேருந்தே 2 மாதம் விட்டோ இல்லை அப்பத்துலேருந்தே பாக்ஸ் போட்டு வந்துடணும். அந்த நம்பரை பாக்ஸ் போட்டே வந்தீங்கன்னா திரும்பவும் பாருங்கள், அதே நம்பரு ஒரு 4 மாதம் விட்டு பாருங்களேன், இது நேராக அடிக்க வேண்டியது ஒரு நாள் தள்ளி பாருங்கள். அதாவது ஒரு மாதம் தள்ளி இங்கே அடிக்க வேண்டிய நம்பரு, ஆனால் ஒரே ஒரு நாள் தள்ளி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துச்சு பாருங்கள். அந்த பாக்ஸு கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வின்னிங் எடுத்தே ஆகணும் 4D அப்படின்னா அமௌண்ட்டை வச்சுக்கின்னு இங்கேருந்தே ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த மறுநாள்லேருந்தே அந்த பாக்ஸ் இங்கே பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். அதே பாக்ஸு 2 8ஓட 9 2 சேர்றது தான் பாக்ஸு. இப்போ இது பாருங்களேன், 2 முறை ஒரே மாதிரி வந்துச்சு பாருங்களேன். 81 89 82 அப்படின்னும்போது திரும்ப அது ஒரு வருஷத்துக்குள்ளே அதே நம்பர் திரும்ப வர்றதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. அது இந்த மாதம் அடிச்சுது பாருங்கள். 89 82 இந்த மாதம் அடிச்சுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கேம். இல்லை இப்படி தான் வந்து 4Dயை எடுத்து ஃபாலோ பண்ணணும். இப்போ போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா 888 ஏதோ வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், இங்கே 888 ஆனால் ஒரு 2019 நினைக்கிறேன். 2019 போய் பாருங்கள், 5557 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த 5557க்கு அப்படியே பாருங்கள் 887 அப்படின்ற ஒரு நம்பரு வந்திருக்கும். அப்போ இது பார்த்திங்கன்னா 4-5 வருஷம் கழிச்சு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி லாங்கில் விட வந்து அதே நம்பர் வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே 9ன்ற நம்பர் உள்ளே வச்சு 55 75ன்ற ஒரு நம்பர் இருக்குது. இதில் 2 மாதம் கழிச்சு பாருங்கள், அதே பாக்ஸு 67 55 அப்படின்ற ஒரு நம்பரில் இருக்குது. அந்த 755 பாக்ஸு. இப்போ 557ஓட உள்ள 3ன்ற நம்பரை வச்சு அடிக்கணும், இல்லைன்னா 8ன்ற நம்பரை வச்சு அடிக்கணும். அதாவது 3ன்ற நம்பர் வைக்கணும், இல்லைன்னா 8ன்னு வைக்கணும். எப்படின்னா, இந்த 9 6 ஒரு நம்பர் ஆப்போசிட் போட்டுருங்க. இந்த 9க்கு 4ன்னு வச்சுருங்க, இந்த 6க்கு டைரெக்ட் 6ன்னு வச்சுங்க. அப்போ 8 6 4 அப்படின்னு ஒரு நம்பரை வச்சு அந்த நம்பர் அடிக்கணும். என்ன நம்பர் அடிக்கணும்னா 37 55 அப்படி இல்லைன்னா 85 57 அப்படின்னு அடிக்கணும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து 70 இங்கே 575ன்னு இருக்குது, அப்புறம் 755ன்னு இருக்குது, அடுத்து 557 அப்படின்ற நம்பர் தான் வரணும். 3 பாக்ஸ் தான் வரும். அதான் ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அதுக்கடுத்து பாருங்கள், இன்னுமே அந்த நம்பரு வரல. நான் ஓரளவுக்கு செக் பண்ணிட்டேன், அந்த நம்பர் வரல. 46 55ன்னு தான் இருக்குது, ஆனால் 557 அப்படின்ற நம்பரு எனக்கு தெரிஞ்சு நான் தேடி பார்த்தேன், வரல. ஒருவேளை போன வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வருஷத்தில் எங்கேயாவது அதே நம்பர் 85 57ன்னு இருக்கணும், இல்லைனா 35 57 அப்படின்ற நம்பரு இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா அதை உங்களை ஃபாலோவில் வேணால் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு மெத்தடு. இதில் இங்கே பாருங்கள் 4909 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டை வச்சு அதே நம்பரு திரும்பவும் கேமில் வருதா அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்க்கும்போது பாருங்கள், இந்த 999 அப்படின்றது தான் இதில் வந்து காமனாக இருக்கிற நம்பர், இந்த 99. ஸோ இந்த 99 அடுத்து பாருங்கள், இந்த 90 அதாவது 490 இங்கே 945 அப்படின்னு நம்பரு வருது. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த 909 அப்படின்ற நம்பர் தான் இங்கே 549 அப்படின்னு வருதுன்னு நாம் எடுத்துக்கணும். எப்படின்னா, இந்த 9க்கு 9 அப்படியே வச்சுருங்க, இந்த 0க்கு 5 வச்சுருங்க, இந்த 9க்கு 4 அப்படின்னு 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுருங்க. அப்போ இதில் இன்னொரு நம்பர் இருக்குது, இதில் இங்கே 4ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 4ன்னு வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே பார்க்குறது 4 2 7. ஸோ அப்போ 7ன்ற ஒரு நம்பரை தனியாக வச்சுக்கணும். ஸோ 7ன்ற நம்பரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த 99ன்ற நம்பரை 99 அப்படின்னு ஒரு நம்பரு வச்சிடணும். அப்போ இந்த 5ன்ற நம்பர் இருக்குது, அந்த 5ன்ற நம்பருக்கு 0ன்ற நம்பர் ஒன்று வச்சிடணும். ஓகேங்களா? வச்சுட்டு அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு நம்பரும், அப்புறம் இப்படி ஒரு நம்பரும், இப்படி ஒரு நம்பரும், இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7945. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். இந்த மெத்தடை வந்து இப்படி தான் பாக்ஸ் போடணும். 7945 அப்படின்ற ஒரு நம்பரையும் 7945ன்ற நம்பரையும் 7990ன்ற நம்பரையும் 7995ன்ற நம்பரையும் 3 நம்பருமே பாக்ஸ் படிக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் அடித்தா கண்டிப்பாக ஒரு சாதாரணமாக டிக்கெட் போகிறதுனால முடியவே முடியாது. ஆனால் கண்டிப்பாக அது வந்தே வரும். இங்கே பாருங்கள் 9957ன்ற நம்பரு வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? 9957 அப்படின்னு. இங்கே நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் பாருங்கள், 3057. இதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். 3057, இங்கே 3750. இந்த இடத்துல ஒன்று பண்ண பார்த்தீங்களா? பாருங்கள் 7035. இந்த பாக்ஸ் பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள். அதுக்கு அடுத்து இந்த கீழே அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். 3057. இப்போ பாருங்கள் அது கீழே 9957. இதனுடைய பாக்ஸ் என்ன அப்படின்னா, இது நான் சொல்லும்போது உங்களுக்கு என்னடா இது இப்படி எல்லாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது மெத்தேடே கண்டிப்பாக இதுதான் அதனுடைய மெத்தேடு. 4909 இதில் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி 4ன்ற நம்பருக்கு 2ன்ற நம்பரு வச்சுருக்கு. அதுதான் கேமு. ஓகேங்களா? அப்போ இந்த 2ன்ற நம்பரு முதல்ல உள்ளே வந்துருச்சு, அப்புறம் சி போர்டில் வந்துச்சு. மேக்ஸிமம் அது பி போர்டில் இல்லை ஏ போர்டில் தான் நிற்கணும். அப்போ உள்ளே வந்து 9 தான் நிற்க போகுது, 94 தான் நிற்க போகுது. அப்படி வச்சு ஒன்றா பாக்ஸ் அடிக்கணும். கரெக்டாக பாருங்கள் 9957ன்ற நம்பரு அங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து எடுக்கணும். ரெண்டாவது இந்த 9851ன்ற நம்பர் பாருங்களேன். இந்த 9851 இல்லை 9851, இங்கே ஒரு 9851. அப்போ திரும்பவுமே இந்த 9851ன்ற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரு அடிச்சிருக்கணும். இல்லைங்களா? அடிச்சிருக்கணும், இல்லை திரும்பி அடிக்கணும். அதுதான் கேமு. 9851ன்ற நம்பரு திரும்பவும் கண்டிப்பாக கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதம் வருமா அப்படின்னு சொல்கிறதில்ல, இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயாவது இந்த 9851ன்ற நம்பர் திரும்பவும் வரும். எப்படி இந்த 8982 வந்ததோ, இங்கே பாருங்கள் 8982, இங்கே ஒரு 8982, இங்கே ஒரு 8982. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 9851, 9851 திரும்பவுமே வந்து 9851 கேமில் வரலாம். அது மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மாதமோ இல்லை 1 வருஷமோ கூட ஆகலாம். அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிக்கும். இல்லைங்களா? இப்போ இவ்வளோ நேரம் பேசியாச்சு. ஆனால் எந்த ஃபாலோ நம்பர் எடுக்கிறது அப்படின்றது தான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த 5900ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 5900 இதில் அடுத்து ஏதாவது 2 நம்பர் அப்படியே வச்சு ஒரு நம்பரு ஆப்போசிட்டோ இல்லை டைரெக்டாவோ வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படின்னா அதுக்கு ஒரு இடம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 1400 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அது நிறைய மார்க் பண்ணால் ஒரே இதுவாக இருக்குன்னு அப்படியே விட்டேன். இருங்க பார்க்குறேன். 1400 இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் 1400 அப்படின்னு இருக்கும். இதை நல்லா கவனித்து பாருங்கள். 6900 இதனுடைய ஃபுல் நம்பர் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? 59 இருக்குது. ஓகேங்களா? 59 புரியுதா பாருங்கள். 5900ன்னு இருக்குது. அடுத்து இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 6900க்கு அந்த 69 ஃபுல் ஆப்போசிட் போட்டாச்சு. அப்போ அடுத்து 7900ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். 69க்கு 79 00ன்னு அப்படியே பிசியில் வச்சுட்டு அந்த 79 ஃபுல் ஆப்போசிட் வைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இல்லை அதிலே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் 2 நம்பர் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள் 7900 கரெக்டாக வந்து போச்சு பாருங்கள். இதில் என்னென்ன நம்பர் வரும்னா உள்ள 79 29 அடுத்து
74 24 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பரையும் இங்கே ப்ளே பண்ணணும். வேணுமானா திருப்பி வச்சு கூட ப்ளே பண்ணணும். அப்படி வச்சுட்டா 8 நம்பர் வரும். ஆனால் 8 நம்பர் வந்து ஃபாலோ பண்ணது கஷ்டம். ஆனால் அந்த மெத்தேடு கண்டிப்பாக வரும். ஆனால் வந்துருச்சு பாருங்கள். இந்த இதுக்கும் எவ்வளோ நாள் கேப்பில் வந்திருக்கு. அது வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது பாருங்கள், ஒரு 3 மாதத்துலேயே அந்த நம்பர் வந்துடுச்சு. அந்த 00ன்ற நம்பரை அதுதான் வந்து மெத்தேடு. அந்த 00ல் தான் இதுக்கு அடுத்து பாருங்கள், இது 8900 அப்படின்னு எப்போன்னா ஒரு நாளைக்கு இந்த நம்பரு வரும். 8900ன்ற நம்பரு கண்டிப்பாக வரும். நீங்கள் கேம் ரெகுலராக பார்த்துனே வந்தால் பாருங்கள். இந்த 5048 அப்படின்ற ஒரு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 5048 இங்கே 7084 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை நல்லா கவனிச்சின்னா AC08 AB04. இங்கே இந்த AC08 அப்படின்றதுனால தான் இந்த நம்பர் எடுத்திருக்கேன். இந்த AC08 அதுக்கப்புறம் பாருங்கள் AB08, அதே மாதிரி இங்கே AB04, இங்கே AC04. இப்போ இது அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த AC08 AB08 BC08 அப்படின்ற நம்பரு வரணும். 408ன்ற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 408 அப்படின்ற நம்பரு அடிச்சிச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா இதை இப்படி பாருங்கள், 804 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். 804 அதாவது 04 AC04 அப்புறம் BC04. ஓகேங்களா, BC04. எனக்கு தெரிஞ்சு இந்த 8ன்ற நம்பரு மறுபடியும் சி போர்ட்லேயே வரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதாவது BC08ன்னு. ஸோ BC08 இல்லை ஏசி இல்லை BC04 அப்படின்ற நம்பரை வச்சு இந்த பாக்ஸ் அடிக்கும். அப்படி வரும்போது உள்ளே 6ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா, 6ன்ற நம்பரை வச்சு இந்த கேமு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமான விஷயந்தான். எதுக்கும் உங்களால் முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் மேக்ஸிமம் வந்து இந்த 408 அப்படின்ற நம்பர் தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசியில் இருந்த நம்பர் தான் சீக்கிரமாக வரும் கேமில். இங்கே பாருங்கள், ஏசி தான் இந்த 08, AC08, இங்கே AB08, அடுத்து இந்த BC08. ஓகே, இந்த BC08 வச்சா 408ன்னு வச்சு உள்ளே 6ன்ற நம்பரு. அப்படி ஒருவேளை 04 வச்சு இந்த கேம் மூவ் ஆகுது அப்படின்னா 04, AC04, அப்புறம் BC04. ஓகேங்களா, BC04 வச்சா 804 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள், இது ஏற்கனவே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்பர் அடிச்சிருந்தால் விட்டுருங்க. நான் இப்போ இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் அதை செக் பண்ணேன். அந்த நம்பர் இல்லை. 1 வருஷத்துக்கு கொஞ்சம் பழைய சார்ட்டு, அதாவது மேக்ஸிமம் 1 வருஷத்துக்குள்ளே, இல்லை மறுபடியும் இந்த காம்பினேஷனில் வேறு ஏதாவது பாக்ஸ் அடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓரளவுக்கு பார்த்துட்டேன், எனக்கு இல்லைன்னு தான் தெரியுது. பாருங்கள், அப்படி பண்ணும்போது இந்த 2 நம்பரை வேணால் சும்மா ஒரு கம்மி ரேட்டு என்ன டிக்கெட் இருக்கும் உங்கள் ஏரியாவில், அது வேணால் போட்டு வந்து பாருங்கள்.